In this session, we are going to see about what is meant by primary market and what is meant by secondary market, difference between primary market and secondary market. Okay, so we shall start. What is meant by primary market? Primary market, which is also known as new issue market, which is a part of the capital market that deals with the new issue of securities to investors directly by the issuers. So here the investors buy securities that were never traded before. Primary market அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு செக்யூரிட்டிஸை விற்கிறது தான் ப்ரைமரி மார்க்கெட். இதுக்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு இஷ்யூயர்ஸ் டைரெக்டாக ஃபஸ்ட் டைம் செக்யூரிட்டிஸை ரிலீஸ் பண்ணுறது தான் ப்ரைமரி மார்க்கெட். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் நியூ இஷ்யூ மார்க்கெட். புதுசாக மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறதுனால நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னும் சொல்லுவாங்க. The securities are issued for the first time by the companies in order to raise capital, also known as initial public offering. ஸோ செக்யூரிட்டிஸை ஃபஸ்ட் டைம் கம்பெனிஸ் கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ரிலீஸ் பண்ணுறது தான் ப்ரைமரி மார்க்கெட். இதுக்கு இன்னொரு பேர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ரைட்? ஸோ த ப்ரைமரி மார்க்கெட் இன் த சென்ஸ் creates new securities and offers them for sale to the public. புதுசாக செக்யூரிட்டிஸ் க்ரியேட் பண்ணி அதை பப்ளிக்கு விற்பனைக்கு கொண்டு வர்றது ஃபஸ்ட் டைமுக்கு அப்படிங்கிறது ப்ரைமரி மார்க்கெட். நெக்ஸ்ட் செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் இன் த சென்ஸ் வேர் இன்வெஸ்டர்ஸ் பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் தே ஆல்ரெடி ஓன். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்க செக்யூரிட்டிஸை வாங்குறதும் விற்கிறதும் வேலைகளில் ஈடுபடுறது செகண்டரி மார்க்கெட். இட் இஸ் வாட் மோஸ்ட் பீப்புள் டிப்பிக்கலி திங்க் ஆஸ் அ ஸ்டாக் மார்க்கெட். மேக்ஸிமம் இதை ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஸ் ஸ்டாக்ஸ் ஆர் ஆல்சோ சோல்ட் ஆன் த ப்ரைமரி மார்க்கெட் வென் தே ஆர் ஃபஸ்ட் இஷ்யூட். அதே ஸ்டாக் ஃபஸ்ட்டு இஷ்யூட் அப்படின்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் வில் கம்ஸ் அண்டர் செகண்டரி மார்க்கெட். ஓகே, those stocks are one of the most commonly traded securities. There are also other types of secondary markets. வெறும் ஸ்டாக் மட்டுமே செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது. We have other examples also like investment banks and corporate, individual investors buy and sell mutual funds, bonds. இது எல்லாமே will comes under secondary market. Hope you understand the meaning of primary market and secondary market. Next we'll see the difference between primary market and secondary market. Primary market, as I told you, new securities are traded for the first time, whereas here secondary market already issued securities has been traded. Primary in the sense first time, secondary market in the sense already issued securities. Then second point, direct investment as the securities acquired directly from the company. ஸோ கம்பெனிலேருந்து டைரெக்டாக வாங்குறதுனால டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பாசிபிள். வேறு செகண்டரி மார்க்கெட்டில் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இதை கம்பெனிக்கிட்டேருந்து வாங்க மாட்டாங்க, அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குறதுனால இட் இஸ் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டு த கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியரிஸ் யார் அப்படின்னா அண்டர் ரைட்டர்ஸ். இங்கே அப்படின்னா செக்யூரிட்டி புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா த பார்ட்டிஸ் டு டீலிங்ஸ் இன் திஸ் மார்க்கெட் ஆர் கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ். ப்ரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸும் கம்பெனியும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதே செகண்டரி மார்க்கெட்டில் ஜஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, கம்பெனி வரமாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னா
இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி 2 பேருமே இருப்பாங்க. வேறு செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா ஒன்லி இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ப்ரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸட். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட். அதே செகண்டரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி, டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டிஸோடைய விலை ஏறலாம், குறையலாம். ப்ரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் ஒன்ஸ் சேல் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி ரீசேல் பண்ண மாட்டாங்க. ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம எத்தனை தடவை வேணாலும் ரீசேல்ஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம செக்யூரிட்டிஸை ரீசேல் பண்ணிக்கலாம். ப்ரைமரி மார்க்கெட்டில் ஒன்ஸ் ஒரு தடவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ரீசோல்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் இன் ப்ரைமரி மார்க்கெட் வந்து யார் எது கீழே வரும் அப்படின்னா செபி அண்ட் கம்பெனி ஆக்ட்ஸ் கீழே ரெகுலேட் ஆகும். அதே செகண்டரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரெகுலேட்டட் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செபி. ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம ப்ரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன, அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் பார்த்தோம். தேங்க்யூ.